கடன், எதிரிகள், வேலை இல்லையா? இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு உங்களை கட்டி போட்டிருக்கா? நான் சொல்றதை கேட்டா நம்புவீங்களா? இந்த வீடியோ முடியறதுக்குள்ள 5 வசனம் கொண்ட ஒரு சூரா உங்க பிரச்சனைய ஒரே நாள்ல தூக்கி எறியும். அதுதான் சூரத்துல் ஃபீல். நீங்க முழுசா நம்புனா அல்லாஹ் உங்களுக்காக இறங்கி வருவார். நம்மள பாதி பேர் கடனோட தான் தூங்கப் போறோம். எதிரிங்கள நினைச்ச டென்ஷனோட தான் எழுந்திருக்கிறோம். என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறும். ஆனா நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது தீர்வு வேற எங்க இருந்தும் வரத் தேவையில்லை. சூரத்துல் ஃபீல் இது வெறும் 5 வசனம்தான். ஆனா இதோட பவர் இமயமலை அளவு. இது குர்ஆன்ல 105வது அத்தியாயம். கபத்துல்லாஹ் இடிக்க வந்த ஆபிரகாவோட யானைப்படையை சின்ன சின்ன பறவைகள் வந்து சின்ன கற்களை போட்டே சும்மா தூள் தூளாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் உங்க எதிரிகளை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணுவார். அந்த காலத்துல மக்காவுல எந்த ஆயுதமும் இல்லை, பெரிய இராணுவமும் இல்லை. ஆனா அல்லாஹ் வெறும் பறவைகளை வச்சு அவ்வளவு பெரிய படையை அழிச்சுக் காட்டினார். ஃபஜ்ர் தொழுததும் இந்த சூறாவை அரபியிலோ அல்லது தமிழ் அர்த்தத்தோடையோ 9 முறை ஓதுங்க. ஒவ்வொரு தடவை ஓதும்போதும் உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அத மட்டும் முழுசா மனசுல நினைச்சுக்கோங்க. முடிச்சதும் கண்ணை மூடி சொல்லுங்க, யா அல்லாஹ், இந்த சூரத்துல் ஃபீலின் பரக்கத்தால் என் கவலைகளை நீக்கு. இதை 7 நாள் செய்யுங்க. ஆனா நீங்க உண்மையாவே நம்புனா முதல் நாளே அதிசயம் நடக்கும். இனிமே எதுக்கு கவலை? சூரத்துல் ஃபீல் உங்க பாக்கெட்ல இருக்கு. இன்னைக்கே இந்த சேலஞ்சை தொடங்குங்க. நாளைக்கே ரிசல்ட்ட பாருங்க. இன்ஷா அல்லாஹ். உலகின் கடைசி ஃபைனல் பாஸ் ஜெயிக்க ஒரு சீக்ரெட் கோடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த ஃபைனல் பாஸ் தான் தஜ்ஜால். அவனோட வருகையின் போது மிக உறுதியான இறை நம்பிக்கையாளர்கள் கூட நிலை தடுமாறிப் போவார்கள். இதுதான் மனித இனம் சந்திக்கப் போகும் மிகப்பெரிய, மிக கடினமான சோதனை. ஆனா இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு ஊடுருவ முடியாத கவசம் குர்ஆனிலேயே இருக்குன்னு சொன்னா, ஒரே ஒரு சூரா உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கும்னா, அதோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கு நாம சூரா அல் கஃப், அந்த சீக்ரெட் கோட் அன்லாக் பண்ண போறோம். இந்த வீடியோவோட இறுதியில அல்லாஹ்வின் பாதுகாப்பை எப்படி பெறுவதுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியும். இதை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. இது வெறும் வார்த்தைகள் இல்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொடுத்த வாக்குறுதி. அவங்க நமக்கு நம்ப முடியாத சில லைஃப் ஹேக்குகளை கொடுத்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சூரா அல் கஃப் ஓதுங்க. அடுத்த வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒளி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு வாரம் முழுக்க ஒரு டிவைன் லைட் உங்களை சுத்தி இருந்தா எப்படி இருக்கும்? அது தப்பான வழியில போகாம உங்களை பாதுகாக்கும். உங்க மனசுல அமைதியைக் கொடுக்கும். அல்-காப் முதல் 10 வசனங்களை மனப்பாடம் செஞ்சா நீங்க தஜ்ஜாலோட சோதனையிலிருந்து 100% பாதுகாப்பு பெறுவீங்க. இது ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு கேமோட ஃபைனல் லெவல்ல கிடைக்கிற அல்டிமேட் ஷீல்டு மாதிரி. இன்னும் கேளுங்க. ஒரு நபித்தோழர் இதை ஓதிட்டு இருந்தப்ப சகீனாங்கிற அமைதி ஒரு மேகக்கூட்டமா அவர் மேல இறங்குச்சு. உங்க வீட்டுல அல்லாஹ்வின் அருள், பரக்கத், அமைதி நிரம்பணுமா? அங்கே சூரா அல் கஃப் சத்தம் ஒலிக்கணும். அவ்ளோதான். சரி, ஏன் இந்த சூறாவுக்கு இவ்வளவு பவர்? இதுக்குள்ள 4 மாபெரும் சோதனைகளை எப்படி ஜெயிக்கணும்ங்கிற ப்ளூபிரிண்ட் இருக்கு. இது வெறும் கதைகள் இல்லை. இது ஒரு ட்ரெய்னிங் சிமுலேஷன். சில இளைஞர்கள் அவங்களோட நம்பிக்கையை ஒரு கொடுங்கோல் மன்னனிடமிருந்து காப்பாத்திக்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சாங்க. அவங்க தியாகத்துக்கு பரிசா அல்லாஹ் அவங்களை 309 வருஷம் தூங்க வச்சு எழுப்பினான். நாம எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஈமானை விட்டுக் கொடுக்க கூடாதுங்கிறதுதான் இதோட பாடம். ஒருத்தனுக்கு அல்லாஹ் 2 பிரம்மாண்டமான தோட்டங்களை கொடுத்தான். ஆனா அவனுக்கு கர்வம் தலைக்கேறி நன்றி மறந்து மறுமையை மறுத்தான். கடைசியில அவனோட மொத்த சொத்தும் அழிஞ்சு போச்சு. செல்வம் வரும்போது எப்படி இருக்கக்கூடாதுன்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. தன்னை விட அறிவாளி ஒருவர் இருக்காருன்னு தெரிஞ்சதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவர்கிட்ட ஞானம் கத்துக்கப் போனாங்க. அந்த பயணம்தான் அவங்களுக்கு புரிய வச்சது
மனுஷனோட அறிவு ரொம்பச் சின்னது, அல்லாஹ்வின் ஞானம் ரொம்ப பெருசுன்னு வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுங்கிறது தான் இதுல இருக்கிற சீக்ரெட். அல்லாஹ் துல்கர்னைனுக்கு இந்த பூமியில நம்ப முடியாத அதிகாரத்தை கொடுத்தான். ஆனா அவர் அதை நீதிக்கும் மக்களோட நல்லதுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தினார். யஃப்ஜூஜ் மஃப்ஜூஜ் கூட்டத்துக்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த ஒரு இரும்புச் சுவரையே கட்டுனார். பவர் கையிலிருந்தா அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான பெர்ஃபெக்ட் உதாரணம் இது. இப்போதான் மிகவும் பெரிய ரகசியமே வருது. இந்த 4 கதைக்கும் தஜ்ஜாலுக்கும் என்ன சம்பந்தம்? தஜ்ஜால் இந்த 4 சோதனைகளையும் ஒரே நேரத்துல உங்க மேல ஏவுவான். நம்பிக்கைக்கான சோதனை. அவன் தன்னை கடவுள்னு சொல்லி உங்களை நம்ப வைக்க பார்ப்பான். ஆனா நீங்க குகை தோழர்களோட கதையில ட்ரைனிங் எடுத்ததால ஏமாற மாட்டீங்க. செல்வத்திற்கான சோதனை. அவனை நம்புறவங்களுக்கு மழையையும் செல்வத்தையும் கொட்டுவான். நம்பாதவங்களை பட்டினியில போடுவான். ஆனா உங்களுக்கு 2 தோட்டக்காரனோட கதை தெரியும். அதனால அந்த மாயையில சிக்க மாட்டீங்க. அறிவிற்கான சோதனை. அவன் ஏதேதோ அற்புதங்களை செஞ்சு அவன்தான் பெரிய அறிவாளின்னு காட்ட பார்ப்பான். ஆனா நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டதால உண்மையான ஞானம் அல்லாஹ் கிட்டதான் இருக்குன்னு உறுதியா இருப்பீங்க. அதிகாரத்திற்கான சோதனை. அவன் உலகத்தோட பெரிய பகுதியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தன்னோட அதிகாரத்தை காட்டுவான். ஆனா உங்களுக்கு துல்கர்னைன் கதை தெரியும். உண்மையான அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான்னு உங்களுக்கு புரியும். ஆக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரஹ் அல் காஃப் ஓதுறதுங்கிறது அந்த ஃபைனல் பாஸுக்கான ஒரு வாராந்திர ட்ரைனிங் புரோகிராம் மாதிரி. இந்த அல்டிமேட் டிவைன் பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்னா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க குடும்பத்துல நண்பர்கள்ல 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சீக்ரெட் கோட உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. இது மாதிரி இன்னும் பல இஸ்லாமிக் லைஃப் ஹேக்குகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்லா கேட்டுக்கோங்க. சூரா அல் காஃப் ஒரு சாதாரண சூரா இல்லை. அது இந்த உலகத்துக்கான உங்க சர்வைவல் கிட். தஜ்ஜால்ங்கிற அந்த அல்டிமேட் சோதனையை ஜெயிக்க அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு ஆன்மீக ஆயுதம். அது உங்களுக்கு ஒளியை கொடுக்குது, பாவங்களை அழிக்குது, அமைதியை கொடுக்குது, எல்லாத்துக்கும் மேல உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்குது. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறேன். இனிமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்த்தம் உணர்ந்து சூரஹ் அல் காஃப் ஓதுவதை ஒருபோதும் விடமாட்டேன்னு இப்போதே ஒரு சபதம் எடுத்துக்குங்க. இதை உங்க வாழ்நாள் பழக்கமா மாத்துங்க. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை அடைவோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம வாழப்போற இந்த உலகத்தோட கடைசி காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை, மனித வரலாற்றிலேயே நடக்கப்போற மாபெரும் குழப்பம். அதுதான் தஜ்ஜாலுடைய வருகை. அவனோட சூழ்ச்சியிலையும் மாயாஜாலத்திலையும் சிக்கி நம்மளோட ஈமானை, நம்ம நம்பிக்கையை இழந்துடுவோமோன்னு ஒரு சின்ன பயம் உங்க மனசுல இருக்குதா? கவலையே படாதீங்க. அந்த பயங்கரமான சோதனையிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த துஆ. தஜ்ஜால் வருவதற்கு முன் நாம இதை மனப்பாடம் செஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். தஜ்ஜால், அதாவது மசீஹுத் தஜ்ஜால் என்பவன் இறுதி காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா, அதாவது சோதனை. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அவனுக்கு மக்களை நேரான பாதையிலிருந்து தவற வைக்கிற அபார சக்தி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. தஜ்ஜால் வரும்போது அவன் மக்களை தன் பக்கம் அழைப்பான். ஆனால் அவன் உண்மையை மறைத்து பொய்யை வெளிப்படுத்துவான். தஜ்ஜாலுடைய வருகை மறுமை நாளின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்னாக பார்க்கப்படுது. அவன் வரும்போது மக்கள் பல விதமான சோதனைகளை சந்திப்பாங்க. இந்த சோதனைகள் எல்லாமே ஒரு விசுவாசியோட நம்பிக்கையை ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு கடுமையாயிருக்கும். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடச் சொல்லி நமக்கு ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. சரி,
இவ்வளவு பெரிய சோதனையிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த மிக முக்கியமான வழிதான் இந்த துஆ. அவங்க நம்ம தொழுகையோட கடைசியில இந்த துஆவை ஓதும்படி நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையை விட்டும், கப்ருடைய வேதனையை விட்டும், வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனைகளை விட்டும், மசீஹுத் தஜ்ஜாலின் தீய சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆ வெறும் வார்த்தைகள் இல்லை. இது நம்ம நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தும் ஒரு ஆயுதம். தஜ்ஜாலுடைய சூழ்ச்சியில சிக்கி நம்ம ஈமானை இழக்காமல் இருப்பதற்கு இந்த துஆ ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. இதோ அந்த துஆ. اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. இறைவா, நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையிலிருந்தும், கப்ரின் வேதனையிலிருந்தும், வாழ்வு மற்றும் இறப்பின் சோதனையிலிருந்தும், தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக, அதாவது நமக்காக கற்றுக் கொடுத்த ஒரு பரிசு. இதை ஓதும்போது இதனுடைய அர்த்தத்தை மனசுல கொண்டு வந்து முழு கவனத்தோட ஓதுறது ரொம்ப முக்கியம். இந்த முக்கியமான துஆவை எப்போ ஓதணும்னா, நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் கடைசியாக அத்தஹிய்யாத் ஓதி முடித்த பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இதை ஓதும்படி நமக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க. தினமும் ஐவேளை தொழுகையிலும் இந்த துஆவை ஓதி வரும்போது அது நம்மை அறியாமலேயே நம்ம ஈமானை நாளுக்கு நாள் வலுப்படுத்தும். இது தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த துஆவை மனப்பாடம் செஞ்சு அவங்களுடைய ஈமான பாதுகாத்துக்க இது ஒரு காரணமா அமையட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆக, தஜ்ஜாலுடைய சோதனை எவ்வளவு பெரியதுன்னும் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள இந்த துஆ எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்த்தோம். இந்த துஆவை மனப்பாடம் செய்ய நாம எல்லாரும் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்லல்லாஹ் நம் அனைவரையும் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்தும் மற்ற எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன்.